சந்தை கட்டடத்தை திறக்க ஜனாதிபதி உரிய அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுக்க வேண்டும் என ஆர்ப்பாட்டக்காரர்கள் கோரிக்கை விடுத்தனர். அதையடுத்து அவ்விடத்திற்கு வருகை தந்த ஏறாவூர் நகர சபையின் தவிசாளர் எம் நயீம் இப்பொது சந்தையில் பாரிய மரத்தில் உள்ள ஆபத்தான கிளைகள் வெட்டப்பட்டதும் எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 2ஆம் வாரத்தில் திறக்கப்படும் என உறுதியளித்தார். ஏறாவூர் பொது சந்தை கட்டடத்துக்கான நிர்மாண பணிகள் கடந்த 10 வருடங்களுக்கு முன்னர் ஆரம்பிக்கப்பட்டு கட்டம் கட்டமாக தொடரப்பட்டன. தற்போது உட்கட்டமைப்பு உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் முடிவுற்ற போதிலும் வர்த்தக நடவடிக்கைக்காக திறக்காதிருப்பதனால் வியாபாரிகள் பெரும் அசௌகரியங்களை எதிர்நோக்கியுள்ளதாக குற்றச்சாட்டு தெரிவிக்கப்படுகிறது. ஏறாவூர் பொது சந்தை ரயில்வே திணைக்களத்துக்கு சொந்தமான காணியில் பல வருட காலமாக தற்காலிக அடிப்படையில் இயங்கி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏறாவூர் நகர சபையின் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தவிசாளர் குறிப்பிட்டபடி சந்தை கட்டணம் திறக்கப்படாவிட்டால் தமது எதிர்ப்பு போராட்டம் தொடரும் என ஆர்ப்பாட்டக்காரர்கள் அறிவித்துள்ளனர். நகர சபையின் தவிசாளர் நலீம் சந்தை கட்டடத்தை திறப்பு விழா செய்வதாக பல தடவைகள் கருத்து வெளியிட்ட போதிலும் இதுவரை செயற்படுத்தவில்லை. இந்நிலையில் தற்காலிக சந்தையில் அடிப்படை வசதிகள் சீராக இல்லை. அத்துடன் வியாபார நடவடிக்கைகளை தொடர முடியாதுள்ளது. புதிய சந்தை கட்டட திறப்பு விழாவை எதிர்பார்த்திருந்த பல வியாபாரிகள் மரணம் அடைந்து விட்டார்கள். இன்னும் பலர் போதிய வியாபாரம் இல்லாததனால் நட்டமடைந்து கடனாளிகளாக உள்ளனர். மேலும் தவிசாளரது கட்சியின் தலைவர் ரவூப் ஹக்கீம் நேரம் ஒதுக்கும் வரை சந்தை திறப்பு விழாவை தாமதப்படுத்துவதாக ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தெரிவித்தனர். அத்துடன் ரவூப் ஹக்கீம் சந்தை அல்ல, ஏறாவூர் மக்களுக்கான பொது சந்தை விரைவாக திறக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். இது குறித்து நகர சபையின் தவிசாளர் நலீம் செய்தியாளர் மாநாட்டில் கருத்து தெரிவிக்கையில் சந்தை கட்டடத்தின் நிர்மாண பணிகள் முழுமையாக பூர்த்தியடைந்துவிட்டன. சந்தை அமைந்துள்ள காணி 2 பள்ளி வாயில்களுக்கு சொந்தமானது. இதனால் சந்தை வளாகத்தில் உள்ள பாரிய வாகை மரத்தின் ஆபத்தான கிளைகளை அகற்றி தருமாறு அப்பள்ளி வாயில்களிடம் கேட்டுள்ளோம். வக்ஃபு சபையின் அனுமதி கிடைத்தது மரக்கிளைகளை வெட்டுவதாக அறிவித்துள்ளனர். இதனாலேயே திறக்கும் நடவடிக்கை தாமதமடைந்துள்ளது. இதே நேரம் சந்தை கட்டடத்தின் நிர்மாண பணிகளுக்கு உதவிய அனைத்து உள்ளூர் அரசியல்வாதிகளும் அழைக்கப்பட்டு திறப்பு விழா நிகழ்வு நடத்தப்படும் என நகர சபையின் உறுப்பினர் அமர்வில் முடிவு செய்யப்பட்டது. இந்த அமர்வில் தற்போது ஆர்ப்பாட்டம் செய்கின்ற எதிர்க்கட்சி உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர். ஆனால் தற்போது அரசியல் காழ்ப்புணர்வு காரணமாக பொய்யான கதைகளை கூறி ஆர்ப்பாட்டம் செய்வது அவர்களது அரசியல் வங்குரோத்துத்தனத்தை காட்டுவதாக குறிப்பிட்டார்.